SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். இலங்கை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாடு, சஜித்திடம் கூறிய இந்திய நிதி அமைச்சர். வவுனியாவில் இளம் குடும்ப பெண் கழுத்தறுக்கப்பட்டு படுகொலை. வடக்கு மண்ணில் குற்ற செயல்களில் ஈடுபடும் தரப்புகளை துடைத்தெறிவோம். யாழில் கைப்பற்றப்பட்ட பெருமளவு கேரளா கஞ்சா. அனில் அம்பானியின் சொத்துக்கள் அதிரடியாக முடக்கம். தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். இலங்கை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாடு என்று இந்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிடம் தெரிவித்துள்ளார். இந்தியாவிற்கு பயணம் மேற்கொண்ட எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச புதுடில்லியில் அமைந்துள்ள நிதி அமைச்சில் இந்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து கலந்துரையாடினார். இந்தியா போன்ற பெரிய சந்தை வாய்ப்புகளை அணுகுவதன் மூலம் இலங்கையின் தொழில்துறையை வேகமாக முன்னேற்றம் காண செய்ய முடியும் என்று இந்திய நிதி அமைச்சர் இதன்போது தெரிவித்தார். வலுவான உள்நாட்டு தொழில்துறைகள் மூலம் இலங்கையின் பொருளாதார இறையாண்மையை மேம்படுத்திக் கொள்ள முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இலங்கையில் 2022 ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியின் போது இந்தியா வழங்கிய $4 பில்லியன் ஒத்துழைப்பிற்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தனது நன்றியை இதன்போது தெரிவித்தார். அத்துடன் ஒரு தனி நாடாக இலங்கைக்கு வழங்கிய மிகப்பெரிய நிதி மானியம் இதுவாகும் என்றும் அவர் கூறினார். தொழில்துறை கொள்கை மற்றும் டிஜிட்டல் ஆளுகை தொடர்பில் இந்தியாவின் சாதனைகளை பாராட்டிய எதிர்க்கட்சித் தலைவர் ஒப்பீட்டு ரீதியாக நிலைத்தன்மை காணப்பட்ட போதிலும் இலங்கை இன்னும் வெளிநாட்டு கையிருப்புகளை மீண்டும் கட்டியெழுப்புதல், ஏற்றுமதிகளை பன்முகப்படுத்துதல் மற்றும் வறுமை ஒழிப்பு உள்ளிட்ட முக்கிய சவால்களை எதிர்கொண்டு வருகிறது என்றும் தெரிவித்தார். வெளிப்படையான மற்றும் நம்பிக்கை அடிப்படையிலான ஒத்துழைப்பின் அவசியப்பாடு தொடர்பிலும் இரு தரப்பினரும் இங்கு இணங்கிக் கொண்டதாக தெரிய வருகிறது. வவுனியா பூம்புகார் பகுதியில் கொலை செய்யப்பட்ட நிலையில் இளம் குடும்ப பெண்ணின் சடலம் ஒன்றை போலீசார் மீட்டனர். இந்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த பெண் அவரது கணவர் மற்றும் கைக்குழந்தையுடன் வீட்டில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் உயிரிழந்த பெண்ணின் தாயார் பணி நிமித்தம் வெளியில் சென்றுவிட்டு மாலை வீட்டிற்கு சென்று பார்த்தபோது தனது மகள் சடலமாக கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். இந்த சம்பவத்தில் அதே பகுதியை சேர்ந்த ஈனா சிந்துஜா வயது 25 என்ற ஒரு பிள்ளையின் தாயே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சடலத்தின் கழுத்து பகுதியில் கூறிய ஆயுதத்தால் வெட்டப்பட்டமையால் குறித்த மரணம் நிகழ்ந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இதேவேளை பெண்ணின் கணவரும் அவரது 2 வயதான பெண் குழந்தையும் மாயமாகியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக ஈச்சங்குளம் போலீசாருக்கு தெரியப்படுத்தப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வடக்கு மண்ணில் இருந்து போதைப்பொருள் மாஃபியாக்கள் உட்பட குற்ற செயல்களில் ஈடுபடும் தரப்புகளை துடைத்தெறிவோம் என்று கடற்தொழில் நேரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அழைப்பு விடுத்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்ட செயலகம் மற்றும் சாவகச்சேரி பிரதேச செயலகம் இணைந்து நடத்திய நடமாடும் சேவை சாவகச்சேரி பிரதேச செயலகத்தில் நேற்று இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அமைச்சர் இவ்வாறு கூறினார். போதைப்பொருள் விற்பனையாளர்கள், கஞ்சா கடத்துபவர்கள் மற்றும் வாழ்வெட்டு குழுவினரால் யாழ் மாவட்டம் சீரழிந்து வருகிறது. எனவே இவற்றிற்கு முடிவு கட்டி சுமூக நிலைமையை தோற்றுவிக்குமாறு யாழ் மாவட்ட மக்கள் கோரிக்கை விடுத்தனர். போதைப்பொருளுக்கு முடிவு கட்டுவதற்குரிய சமர் ஆரம்பமாகியுள்ளது. இந்த சமரை கண்டு அஞ்ச வேண்டாம், அதற்கு பேராதரவு தாருங்கள் என்று அவர் கூறினார். உலகச் செய்திகள். ரிலையன்ஸ் அனில் அம்பானி குழுமத்துடன் தொடர்புடைய 30.84 பில்லியன் ரூபாய் சொத்துக்கள் தற்காலிகமாக முடக்கப்பட்டுள்ளன. பண மோசடி விசாரணையின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக இந்தியாவின் நிதி குற்றவியல் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த வழக்கு கோடீஸ்வரர் முகேஷ் அம்பானியின் தம்பிக்கு சொந்தமான குழுமம் 2017 மற்றும் 2019 இடையில் இந்தியாவின் இஎஸ் வங்கியில் இருந்து $568.86 மில்லியனுக்கும் அதிகமாக கடன் வாங்கியது தொடர்பானது என்று கூறப்படுகிறது. இதற்குமைய மும்பை, டெல்லி மற்றும் சென்னை முழுவதிலும் உள்ள குடியிருப்பு அலகுகள் மற்றும் நிலப்பிரிவுகளில் எந்தவொரு பரிவர்த்தனையும் மேற்கொள்வது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொழிலதிபர் அனில் அம்பானியின் மும்பையில் உள்ள குடும்ப வீடும் அடங்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாடு, சஜித்திடம் கூறிய இந்திய நிதி அமைச்சர். வவுனியாவில் இளம் குடும்ப பெண் கழுத்தறுக்கப்பட்டு படுகொலை. வடக்கு மண்ணில் குற்ற செயல்களில் ஈடுபடும் தரப்புகளை துடைத்தெறிவோம். யாழில் கைப்பற்றப்பட்ட பெருமளவு கேரளா கஞ்சா. அனில் அம்பானியின் சொத்துக்கள் அதிரடியாக முடக்கம்.